ஸோ சமீபத்தில் ஒரு வயசான ஒருத்தர் வந்திருந்தாரு. அவருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, டாக்டர் வீட்டில் வந்து பெட் டாக் வச்சிருக்கோம். ஸோ நாய் வந்து நெகம் மட்டும் தான் பட்டுட்டு இருக்கு. பட் இந்த ஒரு வாரமாவே நாய் ரொம்ப கீறல் போட்டுட்டே இருக்கு. வீட்டில் இருக்கவங்க தடுப்பூசி போட்டுக்க சொல்றாங்க. நாய் நெகம் கீறல் பட்டா கூட ஊசி போட்டுக்கணுமா அப்படின்னு சந்தேகம் கேட்டாரு. இந்த டவுட் வந்து அவருக்கு மட்டும் இல்லை, இது பரவலாகவே இருந்துட்டு வருது. ஸோ இந்த நெகம் கீறல் படும்போது தடுப்பூசி போடணுமா அப்படின்னா, அதுக்கு 2 விஷயம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரேபீஸ் அப்படின்ற இந்த தொற்று நோய் வந்து விலங்குகளோட உமிழ்நீரில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமினால வருது. ஸோ இந்த வைரஸ் வந்து நாய் கடியோ இல்லை வேற ஏதாவது காட்டு விலங்குகள் கடியும் போது என்ன ஆகுது, இந்த வைரஸ் மனிதருடைய ரத்தத்தோட கலந்து இந்த ரேபீஸ் நோய் வரும். உமிழ்நீர் மட்டும் பட்டிருக்கு அப்படின்னாலும் வரும். வெறும் கீரல் தான் அப்படின்னா வராது. ஸோ கீரல் இருக்கு, பட் அது வந்து கிளீனா இருக்கு, எந்த ஒரு ரத்த கசிவும் இல்லை. விலங்குகளோட உமிழ்நீர், அதாவது நாயோட உமிழ்நீர் அந்த கீரல்ல படலை அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கு, திரும்ப திரும்ப நாய் வந்து கீறிட்டே இருக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நாய் அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்லி போட்டுக்கிறது தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா ரேபீஸ் அப்படின்றது ஒரு கொடிய நோய், அதற்கான கியூர், அதாவது அதை குணப்படுத்தவே முடியாத ஒரு ஃபேட்டல் டிசீஸ்.